இன்றைக்கி எல்லா டிஷ்ஷஸ்லேயும் நம்ம சேர்க்குற புளி கரைசலுக்கு பதிலாக ஒரு புளி பேஸ்ட்டு செய்ய போகிறோம். காலையில் குழந்தைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புகிற பிஸி ஹவர்ஸில் இந்த பேஸ்ட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம புளி கரைசல் செய்யும்போது கொஞ்சம் புளி வேஸ்ட் ஆகும். இந்த பேஸ்ட் செய்யும்போது எந்தவித வேஸ்டேஜும் இருக்காது. குக்கரில் ஒரு பெரிய லெமன் சைஸ் அளவுக்கு புளி எடுத்திருக்கேன். அதே அளவு குடம்புளி எடுத்திருக்கேன். நீங்கள் குடம்புளி இல்லைன்னா அதுக்கும் பதிலாக நார்மல் புளியை சேர்த்துக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் அளவு கல்லுப்பு சேர்த்துட்டு புளி முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கரை மூடி மீடியம் ஃப்ளேமில் ஒரே ஒரு விசில் வச்சு எடுத்துக்கலாம். 1/2 hour இதை நல்லா ஆற விட்டுறலாம். இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்சி ஜாருக்கு சேர்த்துருங்க. புளி வேக வச்ச தண்ணியையே சேர்த்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த புளி பேஸ்ட்டை ஒரு ஏர்டைட் கண்டெய்னருக்கு மாற்றி ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணும்போது இது 10 days வரைக்கும் நல்லாயிருக்கும். அதுக்குள்ளே மோஸ்ட்லி இதை யூஸ் பண்ணி முடிச்சுடுங்க.